Good morning, my dear students. Next, the structural and functional of nephron. Nephron is the structural and functional unit of our kidney. தான் நெஃப்ரான் நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் அண்ட் அந்த பேசிக் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் கால்டு செல். லைக் தட் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் கால்டு nephron. Each kidney contains more than 1 million nephrons of uriniferous tubules which are held together by the connective tissue and surrounded by a tough white fibrous capsule. A nephron is the structural and functional unit of kidney. Each nephron is consist of that is 3 parts. That is the Malpighian body, nephric tubules and a collecting duct. Next, the Malpighian body or Malpighian capsule. It is the initial part of nephron made up of 2 parts, namely Bowman capsules and glomerulus. First, Bowman's capsule. It is a cup-shaped, broader, blind end of nephron. It is a double-walled structure lined by a thin semi-permeable squamous epithelium. Bowman's capsule leads into a long tubule in the outer concave of the Bowman's capsule. There is a bunch of fine blood capillaries called glomerulus. Next, glomerulus. The afferent renal arteriole enters the Bowman capsule and divides into a bunch of capillaries. This bunch is called glomerulus. These capillaries reunite and leave the capsule in the form of efferent renal arteriole. The glomerulus act as the site of filtration under pressure called ultrafiltration. In this process, large amount of water along with some useful substances and certain harmful waste are filtered into Bowman's capsule. The filtrate so obtained is called glomerular or nephric filtrate or primary urine. Next, artificial kidney. ஆர்டிஃபிஷியல் கிட்னி மீன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க, டயாலிசிஸ்னால் என்ன, இப்போ வந்து கிட்னி வந்து 2 கிட்னி நம்ம நார்மலாக தண்ணி வந்து குடித்தோன்னா அந்த பாடியில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் பிளட்டில் உள்ள கழிவெல்லாம் யூரின் மூலமாக வெளியில் போகும். இன்கேஸ் நம்ம வாட்டர் குடிக்காமல் இந்த மாதிரி சம் ப்ராப்ளம், அப்புறம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் அவங்களுக்குலாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது டேப்லெட் இந்த மாதிரி எடுத்துக்கிறனால. என்னென்னா 2 கிட்னி இருக்கையில் ஒரு கிட்னி வந்து டேமேஜ் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ஆச்சுன்னா அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு கிட்னியை வச்சு நார்மலாக இருக்கும், கொஞ்சம் ஓடும். ஆனால் என்னென்னா 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் கிட்னிங்கிறது டயாலிசிஸ் பண்ணுறது. எப்படின்னா அந்த ஆஸ்மாசிஸ், வாட் இஸ் ஆஸ்மாசிஸ்? ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டடிங் இன் 9th standard. The higher concentration level of the solution enters through the semi-permeable membrane to the lower concentration level. That is the process தான் டயாலிசிஸ். ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவல்னால் என்னது, இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டட்னா அழுக்கு வேஸ்ட்டு, அது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் பிளேட்டில் இந்த பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஃபிகர்லேயே இருக்குது. அதாவது ஹியூமன் பாடியில் இருந்து ஒரு டியூப் மூலமாக அந்த வேஸ்ட்டு, அதாவது என்ன சொல்ல, நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டு கலந்த அந்த பிளட்டு வந்து வருது. அந்த பிளேட்டில் படும்போது செமி கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இது வந்து ஹையர் கான்சன்ட்ரேட்டட் லெவல் ஆஃப் த சொல்யூஷன் பிளட் வந்து என்டர்ஸ் த்ரூ செமி பெர்மியபிள் பிளேட்டு. அந்த பிளேட்டு மூலமாக வரும்போது அங்கே பிளட்டு பியூரிஃபை ஆகி பிளட்டு தனியாக, அதுக்கப்புறம் யூரின் தனியாக பிரித்து எடுக்காங்க. இதுக்கு தான் டயாலிசிஸ். அதுக்கப்புறம் அந்த பிளட்டை திரும்ப மறுபடியும் இந்த பியூரிஃபையான பிளட்டை உள்ளே ஏற்றுவாங்க. அதாவது இது என்னென்னா அட் அ டயத்தில் ஒரே நேரத்தில் அவ்வளோ பிளட்டையும் எடுத்து மறுபடியும் அவ்வளோ பிளட்டையும் இது பண்ண முடியாது. அதாவது இந்த ப்ராசஸ் வந்து ஈவனாக வந்து போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம புக்கில் வந்து 180 லிட்டர்னு கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில். ஆனால் அது தப்பு. 1.80 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து 1.80 லிட்டர் யூரின் பாஸ் பண்ணியிருக்கணும். நார்மல் பர்சன், ஹெல்த்தி பர்சன் 3 லிட்டர் தண்ணி, அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் குடிக்கலாம், அது குறையாமல் குடிக்கணும். ஆனால் என்னன்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணுறவங்க என்ன சொன்னால் 2 நாளைக்கு ஒருக்க 1/2 லிட்டர் தான் வந்து யூரின் போகும். 2 டேஸ்க்கு 1/2 லிட்டர் தான் யூரின் வந்து வெளியில் போகும். அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சேஃபாக அந்த கிட்னியை வந்து மெயின்டைன் பண்ணணுமோ நல்லா தண்ணி குடித்து நல்லா இது பண்ணிக்கணும். அதுதான் வந்து டயாலிசிஸ்ன்னு சொன்னது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னினா ஹீமோ டயாலிசிஸ் தான்.
we know that the kidneys are vital organs in human body. They expel nitrogenous waste, excess water, pigments, etc., and maintain osmosis within the body. Sometimes the normal activity of kidney declines due to the certain pathogenic infections, injury, or obstructed blood flow, which eventually leads to the kidney failure. The working efficiency of kidney gradually decreases with normal aging process. By the age of 70 years, the activity declines to about 50% in human beings. The decline in the kidney performance due to any reason is called kidney failure. The kidney failure usually results in the accumulation of toxic nitrogenous waste such as urea, which is generally fatal and may lead to death in 2 to 3 weeks if not treated. Kidney failure also leads to accumulation of the potassium, which causes heart attack. So there is need of a new compatible kidney to be grafted, or an artificial kidney which can remove waste product from blood. This is achieved through dialysis. Dialysis is a process of separating small molecules from large ones using a semi-permeable membrane. An artificial kidney machine works on the principle of dialysis. The process of purifying blood by an artificial kidney is called hemodialysis. The artificial kidney or dialysis machine consists of a number of cellophane tubes embedded in a tank filled with dialysing solution. The dialysing solution has the same osmotic concentration as that of blood, but it is devoid of nitrogenous substances. Blood from an artery is pumped into the dialysis machine after cooling it to 0 degrees Celsius and mixing it with an anticoagulant blood while passing through cellophane tubes of a machine. Dispose of urea, uric acid and nitrogenous waste, etc. into dialysing solution. The blood coming out of the apparatus is pure, which is returned to the body through a vein after warming up to the body temperature and mixing it with an anticoagulant. The artificial kidney differs from the functioning of normal kidney in the fact that no reabsorption occurs during hemodialysis. Okay. That's all, this lesson over. ஃபஸ்ட் லெசன் ஓவர் ஆகிட்டு இதுக்குள்ளே நோட்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து என்னென்ன கொஷின்ஸ் ஒன் வேர்டிலேருந்து அப்புறம் வந்து கொஷின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விட்டுருந்தேன். அப்புறமா வந்து இந்த ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸை வந்து எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிடணும், கம்ப்ளீட்டாக கொஷின் ஆன்சர் ஃபுல்லாக படிச்சிருங்க. அன்னன்னைக்கு அட்லீஸ்ட் ஒவ்வொரு கொஷினாவது வந்து இல்லைனா ரெண்டு கொஷினாவது டெய்லி படித்து முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.